அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி 16/3/2024 பங்குனி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம். இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா காலையில் இரவு 9:39 வரைக்கும் சப்தமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் மாலை 4 மணி முதல் 5 மணி 4:05 வரை இருக்குது. அதுக்கு பிறகு மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறதுனால அமிர்த யோகம் இருக்குது. அதுக்கு பிறகு அதாவது மாலை 4:05க்கு பிறகு சித்தயோகம் இருக்குது. ஆக மொத்தம் நாள் ஒரு சுமாரான நாளாக இருக்குது. எந்த ஒரு பெரிய நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவும் பெருசாக இருக்காது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா 9 மணி முதல் 10:30 வரை. இந்த நேரத்தில் 10லேருந்து 10:30க்குள்ளே காலபைரவருக்கு விளக்கு போடுறது சில தைரியமும் உங்கள் கிட்ட இருக்கிற சில பிரச்சனைகளும் நீங்கிறதுக்கு இன்றைக்கி நல்லதாக இருக்கும். அதனால் தொடர்ந்து சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 முதல் 8:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை. மாலை 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:23க்கு இருக்குது. சூரியன் மீன ராசியில் இருக்கார். அதே மாதிரி கூட ராகுவும் புதனும் இருக்காங்க. வியாழன் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் இருக்கார். செவ்வாய் சுக்கிரன் சனி கும்பராசிலையும், கேது துலாம் கன்னி ராசிலையும் இருக்கார். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி விரோதம், ரிஷப ராசிக்கு நிறைவு, மிதுன ராசிக்கு துன்பம், கடக ராசிக்கு அடக்கம், சிம்ம ராசிக்கு வழிபாடு, கன்னி ராசிக்கு அசதி, துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு தெளிவு, தனுசு ராசிக்கு விரோதம், மகர ராசிக்கு உதவி, கும்பராசிக்கு இரக்கம், மீன ராசிக்கு மகிழ்ச்சி. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வேலையில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். அதே மாதிரி நண்பர்களோட உதவியால் சில வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பூர்வீக சொத்துக்களால் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது. பாட்டு கேட்கறது மூலிமா திருப்தியான மனநிலையை உங்களால் வச்சுக்க முடியும். உங்களோட கோபத்தை அடுத்தவங்கக்கிட்ட காட்டாமல் இருக்கிறதும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதும் இன்றைக்கி நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கவனச்சிதறல் இருக்கிற மாதிரி இருக்குது. மனசை ஒருநிலைப்படுத்தி இன்றைக்கி வேலை செய்கிறது உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு களிப்போடு இருக்கிறது, அதாவது சந்தோஷமாக இனிமையாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கிறது, கேஷுவலாக இருக்கிறது நல்லது. மனசளவில் விட்டு கொடுத்து போகிறதும் இன்றைக்கி நல்ல பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கவனமாக செய்கிறது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க. நண்பர்கள் உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வேலையில் உங்கள் திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைக்கி கைக்கூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளை கொஞ்சம் பொறுமையாக கடக்கிறது அவசியம். முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டியதில்லை. வர வாய்ப்புகளை அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லறவை பராமரிக்க அவசியமாக இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி வேலையில் கவனத்தை திசை திருப்பாமல் கவனமாக வேலை செய்கிறது இன்றைக்கி அவசியம்.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்பொழுது அமைதியாக இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் பதட்டப்படாமல் அவங்கக்கிட்ட பழகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சுமூக நாள் கிடையாது தான், வரவு இருக்குது. ஆனால் குழந்தைகளுக்காக இன்றைக்கி அதிகமான பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது. செலவை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. சில அசௌகரியங்களை உணர்கிற மாதிரி இருக்கும். தியானம் செய்கிறதோ இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி உங்களுக்கு கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க மூலிமா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் மன அமைதி உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும். இன்றைக்கி உணர்ச்சி வசப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியம். ஆன்மீக நாட்டமும் ஈடுபாடும் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும். அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். கோயிலுக்கு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகள் கொஞ்சம் பாராட்டப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அதே மாதிரி உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிற நாளாகவும் இருக்குது. பணிகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாகவும் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் 2 பேருக்குள்ளே எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சுற்றி இருக்கிறவங்களால சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் உட்கார்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வரவு நல்லா இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் செலவு கட்டுப்படுத்துறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப அலைச்சல் இருக்கிறதுனால முதுகுவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. யோகா செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை இன்றைக்கி அடைய முடியும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி நீங்கள் தொட்ட காரியம் எல்லாத்துலேயும் வெற்றி பெறதுக்கு நல்லா இருக்குது. புதிய தொழில் தொடங்குகிற முயற்சியில் நல்லா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்களால அனுகூலம் கிடைக்கும். இன்றைக்கி மனசு உடம்பு எல்லாமே சமநிலையோடு இருக்கும். புதிய நண்பர்கள் இல்லைன்னா கூட்டாளிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மிகுந்த வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளில் திருப்தி நல்லாவே இருக்கும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. உங்கள் துணையை 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தில் அதிர்ஷ்டத்துக்கு முயற்சி நிறைய இருக்குது. வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால் வங்கி இருப்பும் சேமிப்பும் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எந்த ஒரு பண விஷயத்துலையும் இன்றைக்கி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களை திடமாக வச்சுருக்க இன்றைக்கி உங்கள்கிட்ட வலிமை இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ஆற்றலும் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு உகந்த ஒரு நாளாக அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மராசி. இன்றைக்கி பசங்களால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் வளர்ச்சிக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூட பிறந்தவங்க இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வராத பழைய கடன்கள் கொஞ்சம் வசூலாக நாளாக இருக்குது. உங்களோட முயற்சிகளில் இன்றைக்கி வெற்றிகள் பல கிடைக்கும். உங்களோட சாதாரண செயல்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்கள் பெருசாக சாதித்ததை போன்ற உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்க நேரம் இல்லாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை முறையாக திட்டமிட்டு செஞ்சுட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சரியான முறையில் தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கும். பேச்சும் சரி நடவடிக்கையும் சரி நல்லாவே இருக்கும். அது உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது அன்பாகவும் புரிதலோடும் பேசுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கணிசமான பணம் கையில் சம்பாதிக்கிறதுக்கு இருக்குது. கடினமான உழைப்புக்கு ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்தோஷம் கூடும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி செலவுகள், உறவினர் வருகையால் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுற மாதிரி இருக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாயிருக்கும். கடன் கொஞ்சம் குறையிற வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தெய்வ வழிபாடு முக்கியமாக தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போய் மனசை சாந்தமாக வச்சுக்கிறது நல்லது. உங்களோட சின்ன சின்ன சபலங்களை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல கவனமாக இன்றைக்கி வேலையை செஞ்சுட்டு சொன்ன நேரத்தில் வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஈஸியாக நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை கையாளுறது குடும்பத்துக்குள்ளே அந்யுன்யத்தை ஏற்படுத்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்ப செலவுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது கண்டிப்பாக செலவு இருக்கிற மாதிரி இருக்கும். கட்டாயத்தினால பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பணம் அதிக அளவில் செலவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செலவை கண்காணிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அம்மாவோட சின்ன உடல்நல குறைவு காரணமாக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி உங்களோட உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். கொஞ்சம் எல்லாமே தாமதமாக தான் இருக்கும். மனசு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்னதாக ஒரு சலிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகும்போது, வாகனத்தில் போகும்போது, மெஷினில் வேலை செய்யும் போது கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களோட அன்றாட வேலைகளை கூட கவனமாக செய்கிறது அவசியம். முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம். ஆன்மீக காரியங்களில் இன்றைக்கி உங்களை ஈடுபடுத்திக்கிறது நல்ல பலன் தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நன்மையை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. கூட வேலை செய்கிறவங்க மூலிமா சில தொந்தரவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதை குழப்பத்தை உண்டாக்கும். கவனம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. 2 பேரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறது இன்றைக்கி அதை தவிர்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி பேசுகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு போதுமான பணம் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கும். அதிகமாக கூடுதல் செலவுகள் இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்னதாக சளி, இருமல், ஒவ்வாமை மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. குளிர்ச்சியான பொருட்களை இன்றைக்கி கண்டிப்பாக சாப்பிட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு யோகா இல்லைன்னா தியானம் செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி உங்களுக்கு பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிற வாய்ப்பு ஏற்படும். எதுலேயும் இன்றைக்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் வெற்றி எளிதாக கிடைக்கும். உங்களோட இணக்கமான தொடர்பு மூலிமா அடுத்தவங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் கிட்ட இருக்கிற உறுதி காரணமாக உங்களோட வெற்றிக்கு உச்சத்திற்கு அழைத்து போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியான ஆச்சரியங்களை பார்க்க முடியும். எந்த ஒரு வேலையும் எல்லா விதத்துலேயும் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல புரிதல் இருக்குது. அதனால் 2 பேரும் நட்பான அணுகுமுறை மூலிமா இன்றைக்கி நாளை சந்தோஷமாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பணம் போதுமானதாக இருக்கும். பணத்தை பயனுள்ள வழியில் செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி அதிக வாய்ப்புகள் இருக்குது. சேமிக்கிறது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கிட்டே இருக்கிற பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் அணுகுமுறை உங்களை குறைவில்லாத ஆரோக்கியத்தை வச்சிருக்க உதவும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் பசங்களால் சுப செலவுகள் ஏற்படும். சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும். தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றியை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்கள் மூலயமா இன்றைக்கி லாபம் கிடைக்கும்.
உற்றார் உறவினர்களோட பகை விலகி நட்பு ஏற்படும். இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருந்தாலும் உங்களோட நண்பர்கள் கூட்டாளிகள் நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்கள் வெற்றியை தடுக்கும். அதை சாதகமாக வச்சுக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நட்போட நடந்துக்கிறதுனால 2 பேரும் மனசளவில் ஒத்து போகிற நாளாக இருக்கும். புரிதல் நல்லா இருக்கும். அந்யுன்யம் நல்லாவே இருக்கும். கவலை இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணத்தை வளர்க்கவும் சேமிக்கவும் அமைப்பு நல்லாவே இருக்குது நாள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தைரியத்தோடவும் மன உறுதியோடவும் இன்றைக்கி இருக்கிறனால உங்கள் ஆரோக்கிய நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்களை ஏற்படுத்தும். கூட்டாளிகளோட உதவியால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகள் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு தைரியமாக இருக்கணும். அதே மாதிரி கஷ்டங்கள் எது வந்தாலும் கடந்து போகிறதுக்கு நல்ல ஒரு பலன் நம்பிக்கை வேணும். இன்றைக்கி நம்பிக்கை இழந்து விடாமல் நாளை தைரியத்தோடு கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பணிகளை திட்டமிட்டு வரிசைப்படுத்தி இன்றைக்கி செஞ்சிங்கன்னா கொடுக்கப்பட்ட பணிகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் துணையை நல்லா புரிஞ்சுக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும். அதே மாதிரி துணையோடு இன்றைக்கி நாளை சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு அவங்க நம்பிக்கையோடவும் அவங்கள நம்பிக்கை அடைகிற மாதிரியும் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத செலவினங்கள் இருக்கிறதுனால பணத்தை அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும். அதனால் பணத்தை கவனமாக கையாளுறதே இன்றைக்கி அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. தியானம் மேற்கொள்வது இன்றைக்கி அவசியம். கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லாமல் திடீர்னு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பசங்க வழியில் மன நிம்மதி குறையும். எந்த விஷயத்துலையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது. வியாபார ரீதியாக எடுக்கிற முயற்சிகளுக்கு உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வேலையில் கொஞ்சம் பணி சுமை குறையிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நல்ல பலன் இருக்குது, ஆனால் குறைஞ்ச அளவில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வெற்றிக்கு முயற்சி செய்கிறது நல்லது. எப்போதுமே நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தொழில் ப்ரொஃபஷ்னல் வே ஆஃப் அணுகுமுறை இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே தேவைப்படுது. உங்களோட திறமைகளுக்காக பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி சிறப்பான ஒரு நாளாக உங்கள் பணிகளை செஞ்சு முடிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான எண்ணங்கள் அதை உங்கள் துணைக்கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு துணையோட மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். மனசளவில் புரிதலும் நல்லாவே இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான பணம் சம்பாதிக்க வேண்டாம் என்ற நோக்கம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தடை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் சின்னதாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். மற்றபடி சளி தொல்லை இருக்கும். பிரார்த்தனையோ தியானமோ செஞ்சிங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தில் எந்த ஒரு கெடுதலும் இல்லை. கடைசி ராசினா மீன ராசி. இன்றைக்கி உங்கள்கிட்ட பலமும் வலிமையும் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கடினமான காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. வேலையில் உங்கள் திறமைக்கேற்ற பலன் இல்லைன்னா வருமானம் நல்லாவே பெருகும். குடும்பத்தில் அமைதியாக இருக்கும். பசங்க படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். புதிய பொருட்கள் சேர்க்கை இன்றைக்கி நல்லாவே இருக்குது. இன்றைக்கி சிறப்போடு இருக்கிற நாள். உங்களோட செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். உங்களோட அணுகுமுறையில் கவனத்தோடு இருப்பீங்க. முக்கிய முடிவுகள் இன்றைக்கி உங்களுக்கு வளர்ச்சியை தேடித்தரும். வேலை தொழில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பணிகளில் பொறுத்தளவுக்கு உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். திருப்தியான மனநிலை கொண்ட ஒரு நாளாக இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போகிற மாதிரி, நேரத்தை செலவழிக்கிற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 பேரும் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட வெற்றியை நோக்கி போகிற மனம் பணத்தை சேர்க்கணுன்ற எண்ணமும் இருக்குது. அது வங்கி இருப்பு அதிகரிக்க உதவும். இன்றைக்கி புதிய முதலீடு செய்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் பலமும் காரணமாக இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள். நல்ல ஒரு குரு பயிற்சி பலன்கள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய பலன்கள் அதுவாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.